என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் சாட்சியை வெளிப்படுத்துகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் அந்த இடத்தில் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இச்சகமான வார்த்தைகளை நாங்கள் பேசவில்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே அதற்கு சாட்சி என்று சொல்லுகிறார். அதாவது தந்திரமாய் பேசி உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதார காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இச்சகமான வார்த்தைகளை நாங்கள் பேசவில்லை. அது மாத்திரமல்ல, பொருளாசை உள்ளவர்களாய் எந்த இடத்திலும் நாங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை அந்த சபையில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தற்போதைய நிலையை சற்று நிதானித்து பாருங்கள். கேட்பதற்கே மிக வருத்தமாய் இருக்கிறது. திரும்பின பக்கமெல்லாம் பொருளாசை நிறைந்தவர்கள் நிறைந்து காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் அதன் மறைவிலே பொருளாசையை மறைத்து வைத்து பேசிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இச்சகமான வார்த்தைகளை பேசுவார்கள், மிக தந்திரமாய் பேசுவார்கள். ஜெபக்குறிப்பை சொல்வது போலத்தான் இருக்கும், ஆனால் அந்த ஜெபக்குறிப்பின் மறைவிலே என்ன இருக்கும் என்று சொன்னால், ஜனங்களை தூண்டத்தக்கதாய் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள், இந்த தேவையை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி மிக தந்திரமாய் நாசூக்காய் அந்த காரியத்தை சொல்லி பொருளாசை உள்ளவர்களாய் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்னும் சில பேர் நேரடியாகவே தங்கள் பொருளாசையை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தார், இந்த இடத்தை வாங்கச் சொன்னார், இப்படி கட்டடத்தை கட்ட துவங்கிவிட்டோம், இன்னும் இந்த தேவைகள் சந்திக்கப்பட இருக்கிறது, இதை கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பல 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சொல்லி பொருளாசை உள்ளவர்களாய் நிறைந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம் அல்லவா? அப்பப்பா, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் தொழில் செய்கிற ஒரு கூட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? திரும்பின பக்கமெல்லாம் பொருளாசை நிறைந்த ஒரு கூட்டம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், நாம் சபையில் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களில் இப்படி இச்சகமான வார்த்தைகள் மறைந்திருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். பொருளாசை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான விசுவாசிகளே, நீங்களும் நிதானித்து பாருங்கள். நீங்கள் போகிற ஐக்கியத்தில் பொருளாசை நிறைந்த காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுக்குள் பண ஆசையை தூண்டுகிற பிரசங்கங்களும், அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலும் உங்களுக்குள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இச்சையை தூண்டத்தக்கதான காரியங்களை தந்திரமாய் உங்களுக்குள் நுழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். பொருளாசை நிறைந்தவர்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட திரளான கூட்டம் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே முற்றுமுடிய சார்ந்து நிற்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு சாட்சி பகர்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.